குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல். இன்னைக்கு நம்ம செப்டம்பர் 3 வர கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று செப்டம்பர் 2 அன்னைக்கு குரூப் 1ஓட ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அது பார்க்காதவங்க பாருங்க. அவங்களுக்கான குரூப் 1ல பாஸ் பண்ணவங்களுக்கு மெயின்ஸ் எப்போ எக்ஸாம் வைக்க போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா டிசம்பர் மந்த் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு செப்டம்பர் 3ல பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கான நியூஸ்க்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லையா, சுப்ரீம் கோர்ட் ஸ்டார்ட் பண்ணி 75 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்ல. ஸோ 75 இயர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு புதுசாக ஒரு ஃபிளாக் ஒன்று ஆய்ஸ் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஒரு ஃபிளாக் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிளாக் அப்படிங்கிறது இதுதாங்க. இந்த ஃபிளாக் தான். இது என்ன கலரில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேவி கலரில் இது செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா, ஃபிளாகோட கலர் பார்த்துக்குங்க, நேவி. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த ஃபிளாக் நேவியில் இருக்கும். நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் மிடில் இருக்கும். பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் மிடில் இருக்கும். இது இல்லாமல் அசோகா சக்ரா இங்கே இருக்கு இல்லையா, அசோகா சக்ரா இருக்கும். சுப்ரீம் கோர்ட் பில்டிங் இருக்கு. அப்புறம் புக் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அந்த புக்கு இதில் எம்பல் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இதுதான் சுப்ரீம் கோர்ட்டுக்காக புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண 75th anniversary அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ஒரு ஃபிளாகுங்க. இந்த ஃபிளாக்ல வேற என்ன இருக்கு டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல யதோ தர்மத்த யாத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குங்களா. யதோ தர்ம ஜெயா அப்படிங்கிறது தேவகரி ஸ்கிரிப்ட்ல எழுதியிருப்பாங்க. நம்ம எப்படி சத்தியமதே ஜெயதே அப்படிங்கிறது எழுதிப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த சுப்ரீம் கோர்ட்டோட லோகோல இந்த ஃபிளாக்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, எத்தோ தர்மஸ்ட்ர யாஸ்ரா அப்படிங்கிறது தேவகரி ஸ்கிரிப்ட்ல தேவகரி ஸ்கிரிப்ட்ல எழுதியிருப்பாங்க. இந்த இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட அர்த்தம் பார்த்துக்குங்க, விக்ட்ரி லைஸ் வேர் தர்மா. தர்மம் எங்க இருக்குதோ அங்க விக்ட்ரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தர்மம் எங்க இருக்கோ அங்க விக்ட்ரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மீனிங் தான் இந்த எத்தோ தர்மஸ்ட யாத்ரா ஜெயா அப்படிங்கிறது. இது எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாபாரதத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. மகாபாரதத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்னு வரும்போது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, பாலிட்டி போயிருங்க டேட்டா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாலிட்டி பார்க்கும்போது இந்த பாலிட்டியில் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் 75 இயர்ஸ் ஆனிவர்சரின்னு சொல்லுவோம். அப்போ எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடியூஸ் பண்ண நாள் 26 Jan 1950 தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் சிட்டிங் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா, 28 Jan 1950 உட்காந்துருப்பாங்க. ஓகேங்களா, இது அப்போலேருந்து ஃபோர்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ சுப்ரீம் கோர்ட் அதோட பார்ட் என்ன பார்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் பார்ட் 5ல இருக்கும். பார்ட் 5 ஆர்டிகிள்ஸ் 124 147 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடிய நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ஆர்டிகல். ஓகேங்களா, அப்போ நம்ம பேக்ரவுண்டோட படிச்சிட்டோம்னா அடுத்து வர போற எக்ஸாமுக்கு நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ நம்ம பேரா ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த பேரா ஒலிம்பிக்ஸ்ல நிறைய பேர் நம்மளுக்கு மெடல் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இந்த பேரா ஒலிம்பிக்ஸ்ல சுமித் அனில் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்களா. சுமித் அனில் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. எந்த போட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈடேடி இதில் ஜாவ்லின் த்ரோ. நம்ம ஜாவ்லின் த்ரோ அப்படின்னு சொன்னோடனே நீரஜ் சோப்ரா தான் வருவார் ஞாபகம். பட் இங்கே பேரா ஒலிம்பிக்ஸ்னு வரும்போது உங்களுக்கு சுமித் அனில் அப்படின்னு தான் வந்திருக்கும். எவ்வளோ மீட்டர் இடைஞ்சிருக்காரு அப்படின்னா 70.59. ஓகேங்களா, 70.59 இவர் லான்ச் பண்ணியிருப்பார். ஸோ ஓகேங்களா, ஸோ இது கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது கோல்டு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, கோல்டு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்து போயிடலாம். அடுத்து 2 பெண்மணிகள். ஓகேங்களா, வெள்ளி அண்ட் வெண்கலம் என்ற 2 தமிழக வீரர்கள். ஓகேங்களா, நம்மளுக்கு 2 கோல்டு மெடல் 2 மெடல் கிடைச்சிருக்குங்க. ஒன்று வெள்ளியும் கிடைச்சிருக்கு, ஒன்று வெண்கலமும் கிடைச்சிருக்கு. இது ரெண்டுமே வென்றது யாருன்னா 2 பேருமே தமிழர்கள் தான். ஓகேங்களா, 2 பேருமே தமிழ். பேரா ஒலிம்பிக்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெள்ளி வெண்கலத்தை இந்தியா கைப்பற்றியது. அது எப்படி சார் வெள்ளி வெண்கலம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 பேருமே குவாலிஃபை ஆயிருக்காங்க. 2 பேருமே குவாலிஃபை ஆகி 2 பேருமே ஆப்போனன்ட் டைம்ல ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஆப்போனண்டா மேட்ச் விளையாண்டுருக்காங்க. 2 பேருக்குமே அதில் வெள்ளியும் கிடைச்சிருக்கு, வெண்கலமும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தமிழக வீரர்களை துளசிமதி வெள்ளி பதக்கம் வென்றார். அதே போட்டியில் மற்றொரு தமிழக வீரர்கள் மனிஷா ராம்தாஸ் வெண்கலம் பதக்கம் வென்றார்.
துளசிமதிங்கிறவங்க வெள்ளி பதக்கமும், அதே மாதிரி மனிஷா ராம்தாஸ்ங்கிறவங்க வெண்கல பதக்கமும் வென்றிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாம். பேரா ஒலிம்பிக்கில் வெள்ளி வென்றார் நிஷப் குமார் அப்படிங்கிறது. நிஷப் குமார்ங்கிறது இவர் தாங்க, இந்த பர்சன் தான். இந்த பர்சன் வந்து இமாச்சலத்தை சேர்ந்த நிஷப் குமார் பாரா ஒலிம்பிக்ஸில் 2.04 மீட்டர் உயரத்தை தாண்டி வென்றார். 2.04 மீட்டர் வந்து நம்ம ஹை ஜம்ப் சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த ஹை ஜம்ப் வந்து நம்ம பண்ணியிருக்காங்க. பாரா ஒலிம்பிக்கில் 7 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் இந்தியா 27வது இடத்தில் உள்ளது. ஓகேங்களா. இப்போ இந்தியா வந்து 27வது இடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாரிஸில் நடைபெறும் பாரா ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவுக்கு மேலும் ஒதுக்கப்படும் வட்டு எறிதல், டிஸ்க் த்ரோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டிஸ்க் த்ரோ. அந்த டிஸ்க் த்ரோல நம்மளுக்கு யோகேஷ் சுனித்யா வெள்ளி பதக்கம் வென்றார். இது கிடைச்சிருக்கு வந்து நம்மளுக்கு சில்வர் மெடல் கிடைச்சிருக்கு. சில்வர் மெடல் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஒரு டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதிகமான ரைஸ் ப்ரொடக்ஷன், ரைஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம்ல, அந்த ரைஸ் ப்ரொடியூஷனில் அதிகமான ஸ்டேட் எந்த ஸ்டேட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வெஸ்ட் பெங்கால் தான். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வெஸ்ட் பெங்கால் தான். எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா 15.95 மில்லியன் டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே டன்ஸில் இருக்குங்களா, மில்லியன் டன்ஸில் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இருக்குது வெஸ்ட் பெங்கால், செகண்டு உத்தரப்பிரதேஷ், தேர்டு பஞ்சாப், ஃபோர்த்து தெலுங்கானா, ஃபிஃப்த்து ஒடிஷா. ஓகேங்களா. வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், தெலுங்கானா, ஒடிஷா. ஓகேங்களா. இல்லை தமிழ்நாடு எங்கே சார் இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு எங்கே இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் 6.92 மில்லியன் டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. 6.92 மில்லியன் டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. நம்ம தமிழ்நாடோட ரேங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா 9th இருக்குங்க. அப்போது தமிழ்நாடு டாப் ரைஸ் ப்ரொடியூசர் ஸ்டேட்டில் நம்ம 9th தான் இருக்கும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு கிடையாது, 9th இருக்கும். ஓகேங்களா. அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. அப்புறம் இந்தியா ஜெயின்ஸ் லீப் இன் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். அங்கே ஆதித்யா L1 அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட் நம்ம லான்ச் பண்ணோம் இல்லையா, போன வருஷம் நம்ம 2ஆம் தேதி நம்ம லான்ச் பண்ணியிருப்போம். அதோட 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அதான் போட்டிருக்கோம். இந்தியாஸ் மெய்டன் சோலார் இருக்குங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சோலாருக்கு 0th அட்டம்ப்ட்லேயே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிப்போம். 0th ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எந்த ஒரு ஃபெயிலியருமே இல்லாமல் நம்ம பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லான்ச்சிங் வந்து டேட் பார்த்துக்குங்க, 2nd செப்டம்பர் 2023. 2nd செப்டம்பர் 2023 தான் இதை நம்ம லான்ச் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்து போயிடலாம். இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை கிராப்பர்ஸ் டேங்க. ஓகேங்களா. ஸ்கை கிராப்பர் டேஸ் அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம செப்டம்பர் 3ஆம் தேதி நம்ம சொல்கிறோம். செப்டம்பர் 3ஆம் தேதி ஸ்கை கிராப்பர் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸ்கை நேற்று என்ன டே பார்த்தோம், செப்டம்பர் 2ஆம் தேதி. செப்டம்பர் 2ஆம் தேதி கோகோனட் டே அப்படின்னு பார்த்தோம். கோகோனட் டே அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இன்னைக்கு அது மாதிரி செப்டம்பர் 3ஆம் தேதி ஸ்கை கிராப்பர் டே. ஓகே. நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் குரூப் 2க்காக ஒரு மார்க் டெஸ்ட் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8ஆம் தேதி. ஸோ குரூப் 2 ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மார்க் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, என்ன இன்னும் நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் புதுசாக எஸ்ஐக்காக ஒரு பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதோட டெமோ கிளாஸஸ் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அதில் ரிலேட்டடாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க, எங்களோட ஃபேக்கல்ட்டி டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்டு நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் வேறு என்ன கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, சிடிஎஸ்சி எக்ஸாமுக்காக டிகிரி லெவலுக்கும் டிப்ளமோ லெவலுக்கும் நம்ம கோர்சஸ் கொடுக்குறோம். அதில் நம்ம RRB JEE எக்ஸாமுக்காக நம்ம கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எஸ்ஐக்காகவும் பிசிக்காகவும் நம்ம பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ. இன்னைக்கான கண்டபஸ் முடிஞ்சுங்க.